தோணுச்சு பும்ரா எப்படியும் ஆடுறது கஷ்டம். ஸோ அதனால ஏன்னா நான் ஒரு ஸ்டாட் ஒன்று பார்த்தேன் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா யார் டெஸ்ட் மேட்ச்ல அதிக ஓவர்ஸ் போட்ட ஒரு ஸ்டாட் ஒன்று பார்த்தேன். எப்பா டேய் பாவண்டா, ஒரு 450 ஓவர் போட்டிருக்காரா டெஸ்ட் மேட்ச்ல. மனுஷனாடா அது இப்படி. இது ஆக்சுவலா ரொம்ப ஏன்னா அவரோட ஆக்ஷனுமே வந்து ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன். அவர் எல்லா ஆல் ஃபார்மட் ஐபிஎல் ஆடுறாரு, ஓடி ஆடுறாரு, T20 ஆடுறாரு, சாம்பியன்ஸ் டிராஃபி அந்த மாதிரி இவர் டெஸ்ட்லயும் போட்டு ரொம்ப இது பண்றதுனால மேபி நம்ம வந்து அவரோட வேர்த்தை வந்து நம்ம அந்த எப்படி சொல்ல அந்த பொன் வாத்துவோட முட்டை வந்து நம்ம இருக்குன்னு சொல்லி நம்ம பிடிங்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால இந்த மேட்ச் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, டெஃபினெட்லி ஹி நீட்ஸ் அ ரெஸ்ட். அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஹர்ஷ்தீப் தான் நம்ம ஆடணும். அண்ட் இப்போ எனக்கு பிரசித் மேலே நம்பிக்கை இல்லை. நான் லாஸ்ட் டைம் பிரசித்தே சொன்னேன், பிரசித் போது ஹர்ஷ்தீப்பே நான் போன மேட்சே ஆடி இருக்குன்னு சொன்னேன். இவங்க பிரசித் கிருஷ்ணா ஆடினாங்க, ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னன்னா, நீ விக்கெட் விழுது விக்கெட் விழல கண்டெயின் பண்றாங்க அதெல்லாம் ஓகே. பட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து அந்த ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல நியூ பால்லாம் போடும்போது அட்லீஸ்ட் பேட்டருக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு காம்படிட்டிவா ஏதாவது நீ பண்ணணும். எதுவுமே பண்ணாம 6th ரன் கம்ஃபர்டபுளா ஆடினாங்க. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல.